நம்ம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. புறக்கணிப்புகளை கையாள தெரிந்தவர்களே வெற்றியாளர்களாக இருக்கிறார். புறக்கணிப்பை எப்படி கையாளுவது என்பதுதான் இந்த பதிவுல பார்க்க போகிறோம். புறக்கணிப்பு என்பது ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு தாங்க முடியாத வலியை நமக்கு ஏற்படுத்துகிறது. ஏற்றுக்கொள்ளுதல் என்பதற்கு எதிர்பதமான ஒரு உணர்வு தான் இந்த புறக்கணிப்பு. அதனாலதான் யாராவது நம்மளை வேண்டாதவர்களாக கருதினால் அல்லது நம்ம கேட்டதை நமக்கு கொடுக்கலன்னா, நம்மளை வேண்டாதவர்கள் போல நடத்தினா நமக்கு கோபமும் எரிச்சலும் கவலையும் துக்கமும் சில சமயங்கள்ல புறக்கணிப்பு, நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிற அளவிற்கு போயிடுது. அந்த வலி யாருக்குமே இந்த நோ சொல் அப்படின்ற வார்த்தையை கேட்கறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த நோவையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் ஒன்னாக்கி வச்சிருக்கிறோம். யாராவது நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளல நம்ம நினைக்கிறோம். சின்ன குழந்தைங்க கடைக்கு போகும்போது அப்பா அம்மா கிட்ட ஏதாவது ஒரு பொருள் கேட்குது. அந்த பொருள் ஒரு இனிப்பு, ஒரு சாக்லேட், அது மாதிரி ஏதாவது ஒன்று கேட்குது. அப்போ இவங்க வேண்டான்னு சொல்றாங்க. எதுக்கு வேண்டான்னு சொல்றாங்க? அதனுடைய நன்மைக்கு வேண்டான்னு சொல்றாங்க. அதுக்கு வயிற்றுக்கு சரி இருக்காது, பல்லுக்கு சரி இருக்காதுன்னு வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா அது அந்த குழந்தை புரிஞ்சுக்குமானா புரிஞ்சுக்காது. அது என்ன நினைக்குதுன்னா, இவங்க நான் கேட்டதை வாங்கி கொடுக்கலன்னா என் மேல இவங்களுக்கு அன்பே இல்லை, என்னை வேண்டாதவர்களாக கருதுகிறார்கள் அப்படிங்கிறதுனால தான் அதை அடம் பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த சின்ன வயதுல இருந்தே இந்த நோ அப்படிங்கிறத கேட்பது ரிஜெக்ஷனோட நாம ஒன்றா பார்க்கறதுனால பெரியவர்கள் ஆகும்போது கூட ஏதோ ஒண்ணு நோ சொல்லிடுவாங்களோங்கிறதுக்காகவே எதையுமே கேட்காம விட்டுறோம். நான் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல், ஏதாவது ஒரு வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது 2-3 நண்பர்களோடு சேர்ந்து இந்த சர்வே ஃபார்ம் ஃபில்அப் பண்ற ஒரு வேலை, ஏதாவது ஒரு நல்ல பிரபலியமான கடையை சொல்லிடுவாங்க. அங்க போய் நின்று அந்த கடையில இருந்து வெளியே வர்றவங்க கிட்ட கொஸ்டினர் மாதிரி வச்சு கேள்வி கேட்கணும். இந்த பொருள் ஏன் வாங்குனீங்க, ஏன் இந்த பிராண்டை வாங்குனீங்க, ஏன் அந்த பிராண்ட் வாங்கியிருக்க கூடாது, இதுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க, அந்த மாதிரிலாம் கேட்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 10 பேர் 15 பேர் அது மாதிரி சந்திக்க சொல்லியிருப்பாங்க. நான் அந்த ஃபார்மை வாங்கிட்டு போயிட்டு யாருக்கிட்டையும் போய் கேட்கறதுக்கு எனக்கு அவ்வளோ கூச்சமா இருக்கும். ஏன்னு சொன்னா சில சமயம் நம்ம கேட்கும்போது இப்பெல்லாம் டைம் இல்லை தம்பி, இதெல்லாம் பேச முடியாது அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது ஒரு பெரிய அவமானம் மாதிரியும் பெரிய ஒரு வெக்கம் மாதிரி ஆயிடும். கேட்கறது வெக்கம் இல்லை, கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த உணர்வு நம்மளை வேலை செய்யவே விடாது. அதுல ஏமாத்து வேலைலாம் செய்வோம். தெரிஞ்ச நண்பர்களுடைய, அப்போ மொபைல் கிடையாது, தெரிஞ்ச நண்பர்களுடைய வீட்டு ஃபோன் நம்பர்லாம் அதில் ஃபில்அப் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, யாராவது இன்னைக்கு இது மாதிரி ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட இது மாதிரி கொஸ்டினர் எடுத்தாங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லிடுங்க இப்படிலாம் சொல்லி வைப்போம். இந்த உணர்வு இருக்கு பாருங்க, நம்மளை வேண்டாம் நம்ம கேட்டு இல்லைன்னு மறுத்துட்டாங்கன்னா இதனால சில பேர்லாம் காதலிப்பாங்க, பின்னாலேயே சுத்திட்டு இருப்பாங்க, சொல்லவே மாட்டாங்க. நான் கேட்டிருக்கிறேன் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டா எங்க நோன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்குது அப்படிம்பாங்க. அதை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தான், நாம வெளியே எந்த வேலையுமே பெருசா செய்யறதுக்கு முயற்சிக்க மாட்டேன்றோம். ஆனா வெற்றி பெற்ற எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவர்களா தான் இருக்கிறாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் எடுத்துக்கோங்க, எத்தனையோ முறை மக்களால் புறக்கணிக்கப்பட்டு பிறகுதான் பிரசிடென்ட் ஆகிறாரு. கென்டக்கி சிக்கன், KFCன்னு சொல்றோம் இல்லையா, அவர் 1000 பேர்கிட்ட இந்த சிக்கன் ரெசிபி, அவருடைய சிக்கன் ரெசிபியை கொடுத்து அவங்க இதை ஏற்றுக்கொள்ளாம தான் அவரு பிறகுதான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. நீங்களாம் ஒருவேளை படம் பார்க்காதவர்கள் அல்லது குறிப்பாக ஆங்கிலம் படம் பார்க்காதவர்களா இருந்தா கூட ராம்போ அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். சில்வஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுகிற
ஒரு நடிகர். அவரோட உடல் எல்லாம் கட்டுமஸ்தானாக இருக்கும். ஆனா அவரு 1500 முறை ரிஜெக்ட் பண்ணப்பட்ட பிறகுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு மிக பிரபலியம் ஆயிட்டார். இந்த ரிஜெக்ஷன் அவங்க சரியான விதத்துல கையாண்டதுனால அவர்கள் தொடர்ந்து அதையே தேடுவதற்கான தைரியத்தை பெற்றுக்கொண்டார்கள். நம்மள பலர் இந்த ரிஜெக்ஷனை ஏற்றுக்கொள்ள முடியாததுனால, மிக மென்மையான மனம் படைத்தவர்களா இருக்கிறதுனால, உடனே புண்பட்டுறதுனால, உடனே ஒருத்தர் நோன்னு சொல்லிட்டதுனால உலகமே நமக்கு நோ சொல்லிட்டுது, ஒருத்தர் என்னை ஏற்றுக்கொள்ளாததுனால உலகமே என்னை ஏற்றுக்கொள்ளல அப்படின்ற கற்பனைய நமக்குள்ள விடுறதுனால நம்மளால எதையும் பெருசா சாதிக்க முடியல. இந்த விளையாட்டு எல்லாம் 2 விதமா விளையாடலாம். ஒண்ணு, தோத்தரக்கூடாதுன்ற மனநிலையில விளையாடுறது. 2வது, ஜெயிச்சே ஆகணும்ன்ற மனநிலையில விளையாடுறது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் தோணுது இல்லையா? ஆனா தோத்துறவே கூடாதுன்னு விளையாடுறவங்க ரொம்ப பாதுகாப்பா விளையாடுவாங்க. விளையாட்டே போர் அடிக்கும் பாக்குறவங்களுக்கு. ஜெயிச்சே ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்தா வருது போனா போகுதுன்ற மாதிரி ரொம்ப தீவிரமா விளையாடுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நாம நம்முடைய வாழ்க்கைய தோத்துறக்கூடாதுன்ற இடத்துல இருந்து வாழ்ந்தோம்னா ரொம்ப போர். அதுதான், யாரும் நம்மளை புறக்கணிச்சிடக்கூடாது, யாரும் நம்மளை குறை சொல்லிவிடக்கூடாது, யாரும் நம்மளை குற்றம் சொல்லிவிடக்கூடாது, யாரும் நம்மளை விமர்சனம் செய்யக்கூடாதுன்ற இடத்துல வாழ்றது. ஆனா வருவது வரட்டும், ஆகிறது ஆகட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு போறவங்க எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணா என்ன, ஒரு நாள் நான் வெற்றி பெறுவேன், நான் வெற்றி பெற்ற பிறகு என்னை புறக்கணித்தவர்கள்லாம் கூட என்னை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட முன்னோக்கி பாஞ்சி அடிக்கிறது தான் உண்மையான விளையாட்டு. இந்த ரிஜெக்ஷன் வரும்போது வேதனை வருமானா உண்மையிலே வரும். நிறைய நேரம் அந்த நேரத்தில் நம்ம என்ன தப்பு பண்றோம்னா, ஒண்ணுமே நடக்காத மாதிரி சமாளிக்க பார்க்கிறோம், அதை ஜீரணிக்க பார்க்கிறோம். ஒருத்தர் நம்மளை வேணான்னு சொல்லிட்டாங்க, அல்லது நீங்க ஒரு பொருளை விற்க போறீங்க, அந்த பொருளை அவங்க ஏற்றுக்கொள்ளல, அப்போ உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வலி உண்டாகுது. அது ஒண்ணும் நடக்காத மாதிரி ரொம்ப நேரத்துக்கு நம்மளால நடிக்க முடியாது. எவ்வளவுதான் நம்ம நல்லவங்களா நடிக்க முடியும்? அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா, இந்த புறக்கணிப்பை எப்படி கையாளுவது என்றால், முதலாவது, புறக்கணிக்கப்படும் பொழுது நீங்கள் என்ன உணர்வை அடைகிறீர்கள் என்பதை கவனியுங்கள். நமக்கு 4-5 உணர்வு தானே தெரியும். கவலை, துக்கம், சோகம், வருத்தம், சங்கடம், இது மாதிரி ஒரு 5-6 வருத்தம் இருக்கும். அப்ப அது என்ன வருத்தம்ன்றத பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது ஒரு பேர் கொடுங்க. சரியா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த உணர்வு என்ன வருதுன்னு பார்த்துட்டு, இவங்க இப்படி சொன்னதுனால, இதை இப்படி நடந்துகிட்டதுனால எனக்கு இந்த உணர்வு வருகிறது அப்படிங்கிறத வாயை திறந்து சொல்லுங்க. அதுலயே மூழ்காதீங்க, அதையே நினைச்சு நினைச்சு கஷ்டப்படாதீங்க. அந்த நேரம் அதை சொல்லிட்டு உடனடியாக அந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனேயே, நான் வருத்தமாகிவிட்டேன், இப்பொழுது இதை செய்வதின் மூலமாக இந்த வருத்தத்திலிருந்து நான் மீளுவேன், அல்லது நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இதை நான் செய்ய போறேன், இத 10 பேர்கிட்ட விற்பதின் மூலமாக இந்த வருத்தத்தை நான் மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி சே சம்திங் பாசிட்டிவ். உடனடியாக ஏதாவது ஒரு சாதகமான விஷயத்த நீங்க பேச ஆரம்பிங்க. அது சம்பந்தமா அதை பேசின பிறகு அடுத்து என்னன்னு சொன்னா, இதுல இருந்து என்ன பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன், இவங்க என்ன புறக்கணித்தார்கள், என்ன பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். இப்ப நீங்க ஒரு பொருள் விற்க போறீங்க, அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க என்ன யோசிக்கணும்னு சொல்லி சொன்னா, நான் இவங்க வேணான்னு சொன்ன உடனே எனக்கு துக்கம் ஆயிடுச்சு, அல்லது எனக்கு இன்னைக்கு என்னுடைய கோட்டா அல்லது எனக்குன்னு ஒரு நான் இவ்வளவு செய்யணும்னு இருக்கும் இல்லையா, இதை நான் செய்யாம போயிடுவேணும், கம்பெனில இருந்து என்ன எடுத்துருவாங்களோன்ற பயம் எனக்கு உண்டாயிடுச்சு. அந்த பயம் எனக்கு உண்டாகி விட்டது. இப்பொழுது நான் தீவிரமாக வேலை செய்து இந்த தைரியத்தை அடைய போகிறேன் சொல்லிட்டு, இப்ப நான் இவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் சத்தமா பேசியிருக்கணும், அல்லது அவரை தொட்டு கூப்பிட்டுட்டணும், அல்லது அவர் அவசரமா போகும்போது நான் அவரை நான் கூப்பிட்டணும், அதனால வேண்டாம்னு சொல்லிட்டாரோ. இப்பொழுது இதுல இருந்து நான் கற்றுக்கொண்டு, இப்ப நான் அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது என் குரலை இன்னும் கொஞ்சம் குறைச்சி, அல்லது மரியாதையாக, அல்லது இந்த முறை என்ன தவறு செஞ்சோமோ அந்த தவறை செய்யாம இருந்து நான் பாடத்தை இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ளுகிறேன். தவறு செய்யாமல் இருப்பதற்கான பாடத்தை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். 3வது, அந்த புறக்கணிப்பு நடந்த உடனே வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இன்னொரு பக்கமா திரும்பி அவங்கள பார்த்தே சிரிச்சிடாதீங்க. இன்னொரு பக்கம் திரும்பி நல்ல பிராட் ஸ்மைல் ஒன்று கொடுங்க. இந்த கண்கள்ல ஒரு 3 சுருக்கம் விழுற அளவுக்கு நல்ல உதட இழுத்து சிரிங்க. சிரிச்சுட்டு சொல்லுங்க, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் வெயிட் பண்றேன்,
அடுத்த சந்தர்ப்பத்திற்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னு சொன்னா இங்க ஒன்னும் பெரிய பாதகம் ஒன்றும் நடந்தில்ல. ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்குது, ஒரு கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்குது. இந்த ஆள் வாங்குவாரோ மாட்டாரோ, இவர் என்னை ஏற்றுக்கொள்வாரோ மாட்டாரோ, இந்த கேள்வி இருந்துட்டே இருந்தது இல்ல. இப்ப ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு, அல்லது வாங்க மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு. பதில் கிடைச்சிருச்சுன்னா என்ன, அடுத்த நபர்கிட்ட நம்முடைய பொருளை விற்கவோ, அடுத்த நபர்கிட்ட நாம அடுத்ததை கேட்கவோ நம்ம போகலாம். அப்படியானா ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்குதே தவிர அதுவே ஒரு பிரச்சனை கிடையாது. ஒருவர் உங்களை வேண்டாம் என்று சொல்லிவிட்டதுனாலே உலகமே உங்களை வேண்டாம் என்று சொன்னதாக அர்த்தம் கொள்ளாதீர்கள். எப்பொழுதுமே என்ன நடந்தது என்பதில் உங்கள் கவனத்தை செலுத்தாதீர்கள். என்ன நடக்க வேண்டுமோ அதிலே கவனத்தை செலுத்துங்கள். வாழ்விலே வெற்றி பெறுவீர்கள். நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. We are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.